வணக்கம். வரும் 23 நம்மளோட ஜோஹோ செஷன் 6 to 9 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய சார்ட்ஸ் பார்க்கலாம், நிறைய டேட்டாஸ் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு புல் பேக் இருக்கும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. அண்ட் டெஃபினட்டாக நிறைய செக்டர் அனாலிசிஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபாலிங் மார்க்கெட்லேயும் சில குட் ஸ்டாக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணி ₹236 பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு வேண்டிய ஸ்டாக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு மேக்ஸிமம் ஒரு 2 இல்லை 3 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்க. நிறையா வந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதுவும் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டுனால் டெஃபினட்டாக அதை எடுத்து நாங்கள் சார்ட்ஸை எடுத்து வைக்கிறதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். மார்க்கெட் எந்த நிலைமையில் இருக்குது? 23,534 இதுதான் க்ளோசிங் லெவல். அண்ட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 23,485 இதில் தான் க்ளோஸ், ஆக்சுவல் க்ளோஸ். லாஸ்ட் ட்ரேடட் வேறு, க்ளோஸ் வேறு. டியூஸ்டே அன்னைக்கு கடைசி ஒரு 75 minutes எவ்வளோ தூரம் மேலே ஏற்றினானோ அவ்வளோ தூரம் கீழே இறக்கியாச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குல்ல மேலே 23,700, 750, 800, 850 அந்த ஜோன் பூரா அது ஜோனாக தான் நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு பட்டை, ரைட்? அந்த ஜோனை போய் டச் பண்ணிவிட்டு டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. அதுக்கு முந்தின நாள் வாங்களா சார்ட்டை பார்த்துடலாம். இந்த சார்ட்டில் முந்தின நாள் ஒரு ஹேமர் பேட்டர்ன் சொல்லலாம். நேற்று மறுபடியும் ஒரு டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. ஸோ இது கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த 23,390 இந்த லெவலை நம்ம பல நாளுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அரௌண்ட் 26 பக்கமாகவே 25,800 இருக்கும்போது இதுதான் இலக்கு. அதாவது கீழே 25,000 டச் பண்ணிச்சு உடச்சிச்சுன்னு சொன்னால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 24,000 வந்துடும். இன்ஃபேக்ட் எக்ஸாக்டாக அந்த 23,850 லெவலில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்த லெவல், அந்த லெவலே நீங்கள் பாருங்களேன், நம்ம இந்த லெவலில் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் நம்ம இதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த லெவலை ஈஸியாக டச் ஆச்சு. சரி, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,000 கம்ஃபர்டபுளாக டச் ஆச்சு. இப்போ எங்கே போகுது? இப்போ மார்க்கெட் எல்லாருமே சூப்பர் டூப்பராக மேலே போகும்ன்றது சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த லெவலை உடைக்கட்டுமே, அந்த 24,000 உடைக்கட்டுமே, ரைட்? 23,900, 800 அந்த லெவலை உடைக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா மேஜர் ஜோன் இந்த லெவல் தான். மேலே 24,500 டு கீழே 23,900, ரைட்? இந்த ஜோன் தான் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த ஜோனை உடைச்சிட்டு மேலே போனால் தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த லெவலை க்ராஸ் பண்ணுமான்றது ஒரு கேள்விக்குறி. நீங்கள் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹையஸ்ட் கால் ஆப்ஷன்ஸ் எந்த லெவலில் எழுதியிருக்கு? 23,800 லெவலில் எழுதியிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 67 lakh கால்ஸ் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக 23,900 லெவலில் ரைட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ஆல்மோஸ்ட் 55 lakh கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக 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 கம்மி. டவுன் சைடில் எவ்வளோ தூரம் போகலாம்? 23,000ல் ஹையஸ்ட் புட்டு ரைட் ஆகிருக்கு. 60 lakh புட்ஸ் ரைட் ஆகிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் 23,100ல் புட்டு ரைட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்லி அது ஸ்குவீஸ் ஆகிருக்கு. த என்டையர் ஜோன் ஸ்குவீஸ் ஆகிருக்கு. சரி, இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது? ஆல்மோஸ்ட் எல்லா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸும் வீக்காக இருக்கிறாங்க. ஸோ அப்போ யார் தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது? பேங்க் நிஃப்டி பண்ணுமா? பேங்க் நிஃப்டியில் ஜாஸ்தி தம் கிடையாது. பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் இப்போ 50,590 லெவலில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் கால் எங்கே எழுதியிருக்காங்க? 51,000லேயும் 51,500லேயும் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. புட்டு எங்கே எழுதியிருக்கிறாங்க? 49,500ல் எழுதியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்ப்ரெட். செகண்ட் ஹையஸ்ட் 51,000ல் எழுதியிருக்கிறாங்க. அந்த 51,000ல் எழுதியிருக்கிற புட்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஆஃப் ஸ்ட்ராடலாக இருக்கும். காலும் ரைட் பண்ணியிருக்காங்க, புட்டும் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த சைடு மார்க்கெட் அங்கேயே நின்னா கூடயோ அவங்க கால் அண்ட் புட்டு சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ தான் வீக்லி ஆப்ஷன்ஸ் கிடையாதுல்ல.
ஸோ ப்ராபப்ளி அவங்க வந்து லாங் ஸ்ட்ராடல்ஸ் வந்து போட்டிருக்கலாம். இப்போ பேச வேண்டிய ஒரே ஒரு லெவல். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை எடுத்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபால், மேலேருந்து ஒரு ஃபால், அந்த ஃபாலுக்கான புல் பேக் அப்புறமா இது கீழே உடையுமான்றது கேள்வி. இப்போதைக்கு அந்த 49,800 அந்த லெவலில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த 49,800 லெவலில் உடச்சிச்சுனால் நம்ம வந்து எதிர்பார்க்குற லெவல் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 49,200 வரைக்கும் கம்ஃபர்டபுளாக போகும். அந்த 49,800 லெவலில் உடச்சிச்சுன்னு சொன்னால் கம்ஃபர்டபுளாக வந்து 49,200 வரைக்கும் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதான் வந்து லெவல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், அந்த லெவலில் உடைக்க போகுதா இல்லையான்றது பார்க்கலாம். மேபி இதை வந்து இம்மீடியட்டாக வந்து உடையாது. அண்ட் ப்ராபபிள் லெவல்ஸ் நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்படி வந்து ஸோ இந்த ஜோனில் வந்து 2-3 நாள் ஆடிட்டு அதுக்கப்புறமா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டைரக்ஷன்ஸும் கொடுக்கல. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நேற்று வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்ண போகுது ஒன்று. ரெண்டாவது நியூக்ளியர் டாக், அதாவது நான் நியூக்ளியர் ஸ்டேட்டுக்கு மேலே வந்து நாங்கள் அட்டாக் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் நியூக்ளியர் அதாவது அணுகுண்டு வச்சிருக்கிற நாடுகள் யுக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் யுக்ரைன் மேலே வந்து அணுகுண்டு போடுறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குன்ற மாதிரி அவங்களோட கான்செப்டை வந்து மாற்றிக்கிட்டாங்க. யூஎஸ் வந்து ரொம்ப கிளியராக சொன்னாங்க, அவங்க மாற்றினதுனால எங்களோட எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. போனால் என்ன, யுக்ரைன் தானே போகுது, அந்த லெவலில் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், யூஎஸ் வந்து $125 பில்லியன் பக்கமாக கொடுத்துருக்குறாங்க. யூரோப்பியன் யூனியன்ஸ் க்ளோஸ் அபவுட் 131 பில்லியன் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்த்தாவே ஆல்மோஸ்ட் எடுத்து பாருங்களேன் $260 பில்லியன் பக்கமாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு நாடுகளுக்கு கொடுத்துருந்தா எவ்வளோ விதமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கும்ன்றது யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது, பாகிஸ்தான் மிஞ்சி கேட்டது $7 பில்லியன், ஸ்ரீலங்கா $2 பில்லியன் தான் கேட்டாங்க. பட் எவ்வளோ கண்டிஷன்ஸ், ஆனால் யுக்ரைனுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ உள்ள எந்த அளவுக்கு வந்து பாலிட்டிக்ஸ் ஓடிட்டுருக்கு, அதாவது இந்த குண்டுகள், இந்த வார் வேணும்னு நினைக்கிற ஆட்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக யூஎஸில் உட்காந்துட்ருக்காங்கன்றது யோசனை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் வாட் வி கால் டீப் ஸ்டேட். ஸோ பார்க்கலாம், யூஎஸ் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து தலையிட்டுருக்காங்க. யூஎஸ்க்கு உள்ளே வந்து இது மாதிரி ஒரு ராஜாங்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ராஜாங்கமை யார் பிடுங்கி போட போகிறாங்கன்றது பார்க்கணும். சப்போஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னு சொன்னால் இந்தியாவிலையும் மற்ற நாடுகளில் இவ்வளோ நாள் ஓபி அடிச்சுக்கிட்டு டீப் ஸ்டேட்ஸ் நிறைய விளாண்டுருக்காங்க. அவங்களோட கெதி என்ன ஆகும், அவங்களோட ஃபண்டிங் எல்லாமே கட் ஆக போகுதான்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி லீவு, நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு தேர்ஸ்டே அண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது ஃப்ரைடே. இந்த 2 நாள் நம்ம வந்து தாண்டிட்டோன்னு வச்சுட்டால் மறுபடியும் நம்ம வந்து நிஃப்டியோட ஸ்டாக் சார்ட்டை பார்க்கலாம். நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், ஒரு இதே லெவலில் இருக்குதுன்னு வச்சுங்க. அடுத்த 2 நாள் ஒன்றும் பெருசாக மூவ் ஆகலைன்னு வச்சுங்க. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ரிவர்சல் பேட்டர்ன். டோஜி ஃபார்மேஷன் ஆகிருக்கு. அடுத்த 2 நாள் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்றது பேஸ் பண்ணி தான் வந்து ஃபர்தர் அப்சைடா இல்லை டவுன் சைடான்றது முடிவு ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுக்ரைன் ரஷ்யா, இது நேற்றுக்கான அந்த புல் பேக் ரேலி இருக்குல்ல, அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிருச்சு. அண்ட் எல்லாருக்குமே வந்து பயம் இருந்துச்சு, என்னடா ரஷ்யா என்ன பண்ண போகிறான்ற லெவலில் தான் எல்லாருமே வந்து எக்ஸிட் பண்ணாங்க. பார்க்கலாம் நாளைக்கு வந்து எப்படி ரியாக்ஷன் நடக்க போகுது, அடுத்த 2 நாள் எப்படி இருக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ரஷ்யா வந்து இம்மீடியட்டாக அட்டாக் பண்ணாது. பட் இன்டென்சிட்டி ஆஃப் தி அட்டாக் வந்து பயங்கரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் யுக்ரைன் தலைநகரத்தில் யூஎஸ் வந்து அவங்களோட எம்பசியில் இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஹெவி அட்டாக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது யூஎஸ் கவர்மெண்ட் சொல்லிகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து ஈரானை அட்டாக் பண்ணுறது வந்து ஒரு பயங்கரமான இன்டென்சிட்டி இருக்கும்ன்றது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அது புஷ்பானமாக போச்சான்றது தெரியல. ஆனால் ஈரானும் வாயை திறக்கல, இஸ்ரேலும் வாயை திறக்கல. பட் இன்டர்நெட்டில் வந்த சில இமேஜஸ், ரைட், சேட்டலைட் இமேஜஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா
ஈரானில் வந்து ஹெவி டேமேஜஸ் நடந்திருக்கு, ரைட். S-300ஓட அவங்களோட ரேடார் சிஸ்டம் வந்து அடி வாங்கியிருக்கு. அப்போது ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்டர் ஆன்டி மிசைல் சிஸ்டமோட ஹார்ட் அதே அடிக்க முடியும்னு சொன்னால் ஏதோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது ஹவு ரஷ்யா இஸ் கோயிங் டு ரியாக்ட். இப்போதைக்கு எந்த விதமான நியூஸும் கிடையாது. பட் இன்னொன்று விதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்லையும் சரி இந்தியாலையும் சரி பாண்ட் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. எப்பயுமே வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட் சைன் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ரைட். மார்க்கெட்டில் வந்து ஒரு டென்ஷன் இருக்குது சொன்னால் ஃபஸ்ட்டு சைன் நான் எப்பயுமே வந்து நான் சொல்கிறது வந்து பாண்ட் மார்க்கெட்டில் தான் தெரியும். ஸோ பாண்ட் மார்க்கெட்டில் தோ யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒழிய, பட் பாண்ட் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு, விச் இஸ் ஷோயிங் சம்திங் ஃபிஷி, ரைட். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் லாஸ்ட் 2 டேஸாக வந்து கோல்டு விலை வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இது யுக்ரைன் ரஷ்யான்றதை வச்சுங்க. பட் பெரிய ஃபால் வந்ததுக்கு ஒரு புல் பேக்குன்றது தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டெக்னிக்கல் லெவலில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து சில ஸ்டாக்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங்கில் வந்து நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 80 ஸ்டாக்கை பற்றி, நீங்கள் கேட்ட ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். எங்கள் சைடில் வந்து ஒரு 4 ஸ்டாக் நம்ம பேசியிருந்தோம். அதில் ஒன்று வந்து உங்களாட்ட நேயர்கள் கேட்ட கேள்வியில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஜாக்பாட் அடிச்சிச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜோதி சிஎன்சி. நீங்கள் பின்னாடி பேர் பார்த்துக்கலாம், ஜோதி சிஎன்சி. ஸ்டாக் நல்லா இருக்குது, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அண்ட் வால்யூமோடு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்றது. ஸோ ப்ராபப்ளி நம்ம வந்து எதிர்பார்க்குற லெவல் வந்து 1600, 1600லேருந்து 1620 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. சில சார்ட் பேட்டர்ன்ஸ், சில சார்ட் டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நல்ல ஒரு அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தென் உங்களோட டிசிஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.